என் பேர் சபரீசன். நான் டிஎன்டிபியில் ரிட்டையர்டு ஏஐங்க. ரிட்டையர்டு ஏஐங்க. ரிட்டையர்டு மீன்ஸு நான் விஆர்எஸ் வாங்கிட்டேன். என்ன காரணம்னா, நான் வந்து ஒரு 9 வருஷமாக நான் சுகரில் பாதித்தேன். சுகர் பாதிப்புனால எனக்கு வந்து இந்த காலில் வந்து பாருங்க ஊண்டு வந்தது. ஊண்டு வந்ததுனால நம்மளுக்கு மருந்து சாப்பிட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. கிட்னி ஃபெயிலியர் ஆகி இந்த 3 வருஷமாக ட்ரீட்மெண்ட்டுங்க. நான் எனக்கு வந்து இன்சூரன்ஸ் இருந்தனாட்டி என்னுடைய லைஃப் வந்து ஓரளவு மேனேஜ் பண்ணி பொருளாதார ரீதியில் மேனேஜ் பண்ணிட்டேன். இதே இன்சூரன்ஸ் நான் போடலைன்னு வச்சுக்கோங்க, நான் இன்னைக்கு தெரிஞ்சதுதானுங்க. ஏன்னா ஒரு ட்ரிப்பு நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனேன்னா 2 lakhs 3 lakhs பில் ஹாஸ்பிட்டலுக்கு. அது நல்ல ஹாஸ்பிட்டலு. இதே வந்து பணம் கொடுக்குற ஹாஸ்பிட்டல் நிறைய இருக்குங்க. அதையும் நான் ஒன்று சிக்கியிருக்கேன், அதை சொல்ல விரும்பலை வச்சுங்களா. அப்படி இருந்த நான் படிப்படியாக டயாலிசிஸ் போகக்கூடிய நிலைமை வந்துருச்சுங்க. டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது படுத்த படுக்கை ஆகிட்டேன். என்னால் வீட்டில் வந்து ஒரு 1 hour கூட உட்கார முடியாது. இப்போது 2 மாதத்துக்கு முன்னாலே எங்கள் அண்ணன் வந்து பிரேமா மேடம் அப்படின்னு உங்கள் கையிலான் கம்பெனி இதுங்க, அவங்க வந்து நம்மளை வந்து பார்க்க வந்தாங்க. நானும் நிறைய இது பார்த்துட்டேன். சித்தா, ஆயுர்வேதம் எல்லா ப்ராடக்ட்டும் எடுத்து பார்த்துருக்கேன். நானும் வந்து ஹோமியோபதி எனக்கு தெரியும். அப்பவும் ஒன்றும் ரெடி ஆகலைங்க. எந்த டாக்டரும் ரெடி பண்ண முடியல. அப்போ பிரேமா மேடம் வந்து சொன்னாங்க, நான் நம்பலைங்க. என்னங்க எல்லாத்தையும் மாதிரி தான் இருக்கு. நான் ஹோப்பு என்னுடைய லைஃப் முடிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு ஹோப்பை விட்டுட்டேன். படுக்கதாங்க ஹாலில் இந்த கட்டில் போட்டு படுத்த படுக்கையாக தான் இருந்தேன். அப்போ வந்து இல்லைங்க சார், இந்த ப்ராடக்டை நம்பி எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் நம்பிக்கை இல்லாமல் சரி சொல்கிறாங்க எடுப்போம் அப்படின்னு அப்பவும் எடுக்கலை. எங்கள் மிஸ்ஸஸ் சத்தம் போட்டு என்னங்க இவ்வளோ சொல்கிறாங்கல்லங்க, எடுத்துதான் பார்ப்பேன், இவ்வளோ எடுத்தா இது இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னு எடுத்துருங்க. அப்போ வந்து ராஜன் சாரும் வந்திருந்தார். அவரும் சொன்னார், சார் எடுங்க சார், நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றோம். அதாவது மிராக்கிள் வந்து நாளைக்கே நடக்குன்னு நாங்கள் சொல்லலை. படிப்படியாக ரெடி ஆகிடுவீங்க அப்படின்னு ஒரு 1 month எடுத்துக்கணுங்க. எடுத்த உடனே கொஞ்சம் தெம்பாச்சுங்க. தெம்பாய்க்கு பரவாயில்ல, எனக்கே வந்து பரவாயில்ல அப்படின்னு டாக்டர் வந்து 20 பில்ஸ் எழுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நான் எடுக்கக்கூடியது 2 பில்ஸ் தான். எல்லா ப்ராடக்டும் உள்ளே இருக்கிறேன். காலையில், மதியம், இரவு. காலையில் எங்கள் மிஸ்ஸஸ் சொல்லுவாங்க என்னென்ன ப்ராடக்ட் எடுக்கிறது. காலையில் கரெக்டாக எடுத்துருங்க. இப்போ வந்து ஒரு இத்தனை நேரம் இப்போ காலையிலேருந்து இப்போ வந்து உட்காந்து தான் இருக்கேன். உட்காந்து ஓரளவு இருக்கேன். இப்படியே படிப்படியாக நல்லாயிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குங்க. நான் வந்து சரியாக என்ன மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேங்க. இந்த ப்ராடக்ட் வந்து அருமையான ப்ராடக்ட்டுங்க. உண்மையாகவே கல்யாண கம்பெனிக்கு நான் உண்மையாகவே நான் கடமைப்பட்டிருக்கேன். நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். அந்த கண்டுபிடிச்ச டாக்டர்களுக்கும் இவங்க டீமுக்கும் நான் வந்து உண்மையாகவே நன்றி செலுத்துறேங்க. கண்டிப்பாக வந்து யாரும் நம்ம மாதிரி கஷ்டப்படக்கூடாது. இன்னைக்கு சுகர் பேஷண்ட்டு எங்கே பார்த்தாலும் சுகருங்க, எந்த பக்கம் திரும்பினாலும் சுகருங்க, எந்த பக்கம் திரும்பினாலும் கிட்னி பேஷண்ட்டுங்க. நான் வந்து கிட்னி நான் இந்த டயாலிசிஸ் பண்ணுறவங்க திடீர்னு இருப்பாங்க, இறந்து போயிடுவாங்க. என்ன காரணம்? அவங்க எடுக்கிறது வந்து சரியில்லைங்க. நம்ம ப்ராடக்ட் எடுங்க, கண்டிப்பாக வந்து உயிர் பிழைச்சிருவாங்க. இதே எனக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் இந்த ப்ராடக்ட் தெரிஞ்சுன்னா நான் இந்த அளவுக்கு இருந்துக்க மாட்டேன். நானும் சிங்கம் மாதிரி இருக்கணுங்க. நானும்
என் கூட யாருமே வந்து போட்டி போட முடியாது, வேலையிலையும் சரி எல்லாத்துலேயும் சரி. அந்த மாதிரி இருந்தவன் இன்னைக்கு படுக்கையாகி இன்னைக்கு இந்த அளவுக்கு உங்ககிட்ட வந்து உட்கார்ந்துருக்கு. கடவுளுக்கு நன்றிக்கு அடுத்தபடியாக கைலாயத்தை சொல்லுவேன். எம்டிக்கு அவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேங்க. ஏன்னா அந்த ப்ராடக்டை வந்து கொடுக்குறாங்க. இது வந்து எல்லாம் சொன்னாங்க, இதில் எம்எல்எம் கவுனி மாற்றாங்க அப்படின்னு ஒரு எங்கிட்டே சொன்னாங்க. ஆனால் இல்லைங்க, உண்மையாகவே ஹெல்த்துக்கு அருமையான ப்ராடக்ட்டுக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டு இதை என்ன பார்த்துட்டுங்க. இவங்க அண்ணன் சம்சாரிங்க. நான் வந்து கோயிலுக்கு போவேங்க. கோயிலுக்கு போகும்போது என்னால் வந்து உட்கார கூட முடியாது, ஆசைப்பட்டு போவேன். போனோன்னு சாமி கும்பிட்டோன்னு அடுத்த நிமிஷம் என் வந்த காலையே திருப்பி வீட்டுக்கு வந்துடுவேன். போன ட்ரிப்புங்க ஒரு 1 மந்த் முன்னாடி சிவராத்திரி வந்துடுங்க. அப்போ வந்து நான் அங்கே உட்காந்துருந்தேன். 3-4 மணி நேரம் உட்காந்துருந்தேன். என்ன மச்சான் படுத்த படுக்கையாக இருந்தவர் இப்படி உட்காந்துருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு அவர் சம்சாரம் வந்து ரொம்ப முடியாமல் போச்சுங்க. எங்கள் மிஸ்ஸஸ் கிட்ட கண்ணீர் விட்டாங்க. என் சம்சாரம் ரொம்ப இதாக போச்சு, அடுத்த படுக்கையாக இருக்காங்க. இப்போது ஒரு 15 நாளைக்கு முன்னால் பிரேமாபுரம் எங்கள் மாப்பிள்ளைக்கு போயிங்க மருந்து கொடுத்தாங்க. மருந்து கொடுத்தவங்க விராய்களாக அவங்க வந்து அவங்க வீட்டு வேலையை செஞ்சுட்டு ஒன்றுமே சாப்பிட முடியாமல் இருந்தவங்க 4 இட்லி சாப்பிட்டு நல்லா இருக்காங்க. அவங்கள பார்த்து 4 பேர் நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னு ஓடி ஓடி வர்றாங்க. இது வந்து எப்படி சொல்கிறதுன்னா, இது பலாப்பழங்க. இதுக்கு வந்து தேவையே இல்லை, தானாக வந்துடும். அது வந்து நம்ம ஒரு புரிதல் வந்து நம்மளுக்கு கொண்டு போய் சேர்த்துனீங்கன்னா கண்டிப்பாக இவர் சொன்ன இது வந்து அச்சீவ்மெண்ட்டுங்கிறது பெருசே